கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். எல்லோரும் எழுந்திருப்போமாக. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை வாசித்து ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். சங்கீதம் 113 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஜெபிப்போமாக. எங்கள் இரக்கங்களின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை உள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அண்ட சராசரங்களை படைத்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அகிலத்தை ஆளுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிற என் தகப்பன் ஆண்டவரே. அப்பா, உடைய அன்புக்கு இணையில்லை ராஜா, உடைய இரக்கத்துக்கு பெரிது ராஜா, உடைய கிருபை பெரிது ராஜா, உங்கள் தயவு பெரிது ராஜா. நீர் வல்லமையானவர் ராஜா, நீர் மகத்துவம் உள்ளவர் ராஜா. அப்பா, நீரே எங்கள் அடைக்கலம் அப்பா, நீரே எங்களுடைய கோட்டை அப்பா, நீரே எங்களுடைய தஞ்சம் எசப்பா. நாங்கள் நம்பியிருக்கிற எங்களுடைய ரட்சிப்பின் கொண்டு எசப்பா. இந்த நேரத்தில் கூட ராஜா, இந்த மாதத்துடைய கடைசி நாள் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 ராஜா. நீர் எங்களை நடத்தினீங்க அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இந்த ஒரு மாதம் முழுவதும் ஆண்டவரே, உடைய கிருபையினாலே எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து ராஜா. நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை வெளியில் அழைத்து போய் எங்களுடைய ஒளிதையெல்லாம் கழிச்சு ராஜா, எங்களுக்கு நீர் ஒரு மாதத்தை தந்து ராஜா, எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களை சமாதானப்படுத்தி எங்களோட கூட இருந்து ராஜா, நீர் படைத்த படைப்புகள் எல்லாம் காணவும் ஆண்டவரே, அதை கண்டு ராஜா நாங்கள் பூரிப்பு அடைவோம். நீங்கள் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வரப்போகிற மாதத்துக்காக ஆண்டவரே உங்களுடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த உமக்கு தெரியும் ராஜா எங்களுடைய நோக்கங்களும், நாங்கள் என்ன செய்ய வேணும், நாங்கள் எப்படி நடக்க வேணும், எதை ஆண்டவரை கடைபிடிக்க வேண்டும் என்பது உமக்கு தெரியும் ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் ஆண்டவரே ஏதாவது குற்றம் குறைய செய்திருந்தா எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து மன்னித்து உங்களோட பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ராஜா ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துமாறு உங்களுடைய கரங்களில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஏசப்பா, நீங்க நல்லவர் ஏசப்பா, நீங்க வல்லவர் ஏசப்பா. உங்களுடைய கிருபை பெரிது ராஜா. உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்ட தகப்பனே அப்பா, எங்களை குப்பையிலிருந்து நீங்க தூக்கி எடுத்த தகப்பன் ஆண்டவரே, தூசியிலிருந்து எங்களை தூக்கி நிறுத்தின தகப்பன் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ராஜா நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல மாத்திரம் ராஜா ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதபடி காக்கிறது உங்களுடைய சுத்த கிருபையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் கூட ராஜா எங்கள் அனைவரையும் உடைய கரங்களில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடியும் வரை உடைய ஆளுகை, உடைய பிரசன்னம், உடைய கிருபை, தேவ பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்குமாறு உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா, அந்த இடத்துல நாங்க சிறுக நீங்க பெருக கிருபை செய்யுமாறு உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீங்க சந்திக்குமாறு உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, வரப்போற மாதத்துல ஆண்டவரே எங்கள் ஊழியங்களை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் ராஜா. இப்பொழுது ராஜா நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம் ராஜா. எங்களை எவ்வளவாக நீங்க வலையை சித்த வைத்திருக்கீங்களோ அப்பா, அதே போல எங்களை வளைந்து கொள்ளுமாறு உடைய கரங்களில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்க களிமண்ணு ராஜா, எங்களிடத்துல எந்த மேன்மையும் இல்லை ராஜா. அப்பா, உங்களுடைய இஷ்டம் போல ஆண்டவரே நீர் எங்களை வணைந்து கொள்ளும் ராஜா. எங்களுக்குள்ள இருக்கிற கற்கள் மலைகள் எல்லாவற்றையும் அகட்டி போட்டு ராஜா. அந்த புயவலானவன் எப்படி ராஜா அந்த பாத்திரத்தை ஆண்டவரை பதப்படுத்தி ஆண்டவரை வளைகிறானோ அதே போல ராஜா எங்களை பதப்படுத்துமாறு உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. இந்த நேரத்துக்காக சோத்தரிக்கிற ஆண்டவரே உமக்கு கன மகிமையை செலுத்துகிற ராஜா. நீரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான அந்தகார கிரிகைகள் ஆண்டவரே, வானமண்டலத்தில் செயல்படுகிற ஆவிகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மூலமா கடித்து அப்புறப்படுத்துகிற ராஜா. நீங்க கூட இருங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ஏசப்பாட ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது பாடு தேவ கிருபை என்றும் உள்ளது. அந்த பாடலை பாடுவோமாக உற்சாகமாக கரங்களை தட்டி. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் கலிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் கலிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை
வரத்துல உடைய கிருபை எங்க கூட இருக்குது ஏசப்பா. நீங்க எங்களுக்கு முன்னும் பின்னும் நீங்க நடப்பதுனால நாங்க இப்பொழுது நடந்து உயிரோடு இருக்கிறோம் ராஜா. எங்கள் உயிருள்ள பிதா நீங்க எப்பா. எங்களை மீட்டு கொண்டவர் நீங்க ஏசப்பா. பாவ சேட்டில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தவர் நீங்க ஏசப்பா. கஷ்டத்துக்கு மத்தியில் ஆண்டவரை நாங்க வாழ்ந்த போது ராஜா, எங்கள் கஷ்டத்துல நீங்க எங்களை தேடி வந்து ராஜா எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்தவர் நீங்க ஆண்டவரே. உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. நீங்க நல்லவர் அப்பா, நீங்க வல்லவர் ஏசப்பா. உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது ராஜா. உங்களுடைய கிருபை இல்லாவிட்டா நாங்க நிர்மூலமாகி போயிருப்போம் ராஜா. அப்பா நீங்க எங்களை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் நீங்க அல்லவா ராஜா. குப்பையிலிருந்து எங்களை உயர்த்தினவரும் நீங்க தானே ஏசப்பா. பாவியாக ஒன்றுக்கும் உதவாதவர்களான இந்த தேசத்துக்கு நாங்க வந்த போது ராஜா, நீர் எங்களை தேடி வந்து ராஜா உடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்து ராஜா இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரை நீர் பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனும் ஒளியமாக இருப்பதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த உலகம் இருளில மூழ்கி இருக்கும் பொழுது ராஜா எங்களை ஒளியான இந்த தேசத்துல நீங்க வச்சிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்கு நன்றி அப்பா. உங்களுடைய இரக்கத்துக்கு நன்றி அப்பா. உங்களுடைய கிருபைக்கு நன்றி ஏசப்பா. அப்பா காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதையில ஒளியாக இருந்து எங்களை நடத்துவதற்காக நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. அடுத்த பாடல் என்னை காண்பவரை என்ற பாடலை பாடி நம்மளுடைய வாக்கை அவர்கிட்ட அர்ப்பணிப்போமாக. அவர் நம்மளை காணாவிட்டால் நம்ம எப்படியோ நிர்மூலமாகி போய் கிடந்திருப்போம். அவர் கண்டதினால இன்றைக்கு அவருடைய சமூகத்துல வந்து நம்ம நிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே,
உம்மை நாடி தேடி நாங்க வந்திருக்கோம் ராஜா. எங்களை வெட்கப்படுத்தாத படிக்க ராஜா, நீ இரட்டந்தனையான நன்மையை தருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, அந்த உலகத்துல ஒரு ரட்சிக்கும் சிங்கத்தை போல உலாவி திரிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல ராஜா, என் தேவன் எங்கள் அருகிலேயே இருந்து ராஜா எங்களை சுற்றி சுற்றி நீங்க சூழ்ந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் நடக்கையிலும் போகையிலும் வருகையிலும் உடைய பாதுகாப்பு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா, இந்த மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீங்க கொடுக்கப்படுற அந்த வாக்கு தத்துவத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் உரிமை பாராட்டி ராஜா, அந்த மாதம் முழுவதும் எங்கள் ஊழியர்களை உடைய கரங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் உமக்கு ஊழியம் செய்வதற்கு நாங்கள் பாத்திரராக நீங்க பயன்படுத்தியதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு என்ன சூழ்நிலைகள் நெருங்கினாலும் ஆண்டவரே, அதை ஒரு பக்கம் நாங்க விட்டுட்டு உமக்கு நேரம் கொடுக்கிறவர்களாக உங்களுடைய ஊழியத்துல எல்லாவற்றையும் நாங்க கலந்து கொண்டு ராஜா, உமக்காக வாழ உமக்காக ஜீவிக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கொடுத்திருக்கிற உயிர் ஆண்டவரே, இது இந்த உயிரை உமக்காக நாங்க பிரயோசனப்படுத்தும் போது ராஜா, நீர் அதை விட அதிகமாக எங்களை நேசிக்கிறவராக எங்களை வழிநடத்துகிற தகப்பனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, வார்த்தை கொடுக்கிற மகனை மறைத்து எங்களோட வெளிப்படுங்க. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். என் மீட்புற ரட்சகரமா இருக்க அன்பு இயேசுப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் என்றும் நேற்றும் இன்றும் என்று மாறாத நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. சத்தம் போதாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. வேதம் அழகா சொல்றது, ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக வாழ்கிற பிள்ளைகளோடு தேவன் நெருக்கமாக உறவாடி வருகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர்களை உற்சாகப்படுத்த தேவன். பல வேலை பழுக்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகளோடு வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்லும் போது தேவன் நம்மை புதுப்பித்து அனுப்புவாராக. ஆமென். அவருடைய ஆவி நம்மளை உயிர்ப்பிக்கிறது. ஆமென் சொல்றது, அவருடைய ஆவி, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் எங்களுடைய பழைய கிருபை வைத்து ஒரு காலம் நாங்கள் வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. தேவன் சொல்றாரு சொல்லி கொடுக்காங்க, அப்பா எனக்கு தேவன் அப்ப அந்த நேரத்தில் அது செய்தார், பெரிய அற்புதம் செய்தார், அது ஒரு கிருபை. அந்த கிருபையை வைத்து நாங்கள் வாழ்க்கையை ஓட்டுவதல்ல, ஒவ்வொரு நாளும் தேவன் புதிய கிருபையை கொடுக்கிறார். ஆமென். நாங்கள் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவருக்காக ஒவ்வொரு பிள்ளை சொல்ல முடியும், ஆண்டவரே எம்மட்டில் நான் நிற்பது உங்களுடைய சொத்த கிருபை. ஆண்டவரே காலை தோறும் எழுப்பினவுடன் ஆண்டவர் நான் கேட்க முடியும் ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே இன்றைக்குரிய கிருபையை எனக்கு தாரும். ஆமென். ஆண்டவர் கிருபையை கொடுத்து நடத்த தேவன் இந்த வாழ்த்து ஆராதனைக்கு வந்துக்கிற போது நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நம்முடைய இதயத்துக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவர் பேசுவாராக. உங்களுக்குள்ளும் இருக்கிறார், எனக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிறார். அவர் ஒருவரே எங்களை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த வருஷத்திலே நாங்கள் அருமையான ஒரு வார்த்தை தேவன் கொடுத்தார், உற்சாகப்படுத்தும்படியாக. அழகாக சகோதரன் எங்கள் பொழுதிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவன். ஆமென். எங்கே இருந்து உயர்த்துறாரா? இந்த மனுஷர் நம்மளை நாங்கள் காணாமல் விடலாம், மற்றவர்கள் நம்மளை தேடாமல் விடலாம், ஆனால் காண்கிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியில் எல்லாம் உற்சாகப்பட்டு சொல்லுவோம். அருமையான பாடல் பாடுறோம், என்னை காண்கிற தேவன் நீர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்லாம ஆண்டவர் நம்ம இந்த யாருக்கு பயந்து வாழும் மனுஷருக்கு அல்ல, இந்த உலகத்திலே நம்மை துன்புறுவதற்கு அல்ல, நமக்கு பாடுகளுக்கு உட்படுத்துவதற்கு அல்ல. நாங்கள் பயப்பட வேண்டிய ஒரே ஒருவர் இருக்கான்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென்.
அவருக்கு நாங்கள் பயந்து போது நாங்கள் பாவத்தில் சிக்குண்டு அல்ல எந்த காரியத்திலும் நாங்கள் அதை மூழ்கி சிக்குண்டு அடிமைப்பட்டு விடாதபடி எங்களை காக்கிறவர் இயேசு, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரான் சொல்றார் வந்து இந்த வருஷம் அருமையான ஒரு வார்த்தை தேவன் கொடுத்தார் வந்து, பொழுதிலிருந்து உன்னை உயர்த்துவேன். இந்த வருஷம்குள்ள நீங்க போற பாடுகள், சில நேரங்கள் சிந்தனைகள்ல இது நடக்குமோ நடக்காதோ, இது எப்படியா இருக்குமோ யோசனைகள் வரலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது ஆண்டவர் வந்து உன்னை உயர்த்துகிற தேவன், குப்பையிலிருந்தும் பொழுதிலிருந்தும் உயர்த்துகிற தேவன், வாக்குத்தத்தங்களுக்கு அளவு கிடையாது. அல்லேலூயா. நீ வேதத்தை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை பார்த்தாலும் ஆண்டவர் நம்மோடு பேசுற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் அப்படியாக அவருடைய ஜீவனுள்ள வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இப்ப இந்த மாசம் நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது அது ஆண்டவர் பல காரியங்களை ஆண்டோட சமூகத்தில் நான் உட்கார்ந்து தியானிக்கும்படி தேவன் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் நான் கடந்த புதன்கிழமை நைட்டு வந்து நான் வேளாள வந்து நல்லா தூங்கி விட்டு நான் எழுப்பி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து 4 மணித்தியாலம் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவற்ற வார்த்தையை தியானிக்கும் போது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நாங்கள் வாசிக்க போகிறோம் வந்து தேவன் நம்மோடு பேசும்படியாக, இந்த மாதத்திலே தேவன் நம்மை நடத்தும்படியாக ஒரு புதிய காரியத்துக்குள்ளே புதிய வழிநடத்துல தேவன் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நாங்கள் இப்படியே காலத்தை ஓட்டி விடாதபடி, இப்படியே எங்கள் காலங்களை ஓடி நான் ரசிக்கப்பட்டாச்சு, நான் வந்தாச்சு, ஊழியம் செய்கிறோம் இந்த டெய்லி டே பேஸ்டில் செய்கிறோம் ஓர்வக்கல்ல, புதிய காரியங்களை செய்யும்படி தேவன் உங்களிடம் எதிர்பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து நம்மளை நடத்துற தேவன் வந்து அவர் நடத்துவர் இருக்கும்போது நானே கவலைப்படணும். பத்மன் அருமையான பாடல்களப்பா, உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைத்தவர் நீங்க நடத்தி செல்வீங்க. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரை நம்பி இருக்கும் போது, அது குடும்ப பாடலாக எந்த பாடலாக இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்து நம்மை நடத்தி செல்வார். நான் வாசிப்போம், அடுத்தவர்கள் நான் வாசிப்படி இந்த வார்த்தையை நான் உற்சாகப்படுத்துறேன் வந்து மத்தேயு அதிகாரம் 10 வசனம் 31. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, கிருபை வணக்கம் ரெண்டு நல்ல தகப்பனே, கொடுத்தவருடைய வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. என் தகப்பனோட வார்த்தையின் விளக்கத்தை நடத்துங்க ஆண்டவரே. என் கர்த்தர் நீ கொடுத்த வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாசத்திலே இந்த வார்த்தையை கொண்டு குடும்பங்களோடு, தனிநபரோடு, பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உங்களுடைய வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கட்டும். உங்களுடைய வசனம் வெளிச்சத்தில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஏனென்றால் அதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உன் சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம் அப்பா. உன் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆதலால் நீங்கள் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென். ஒரு அருமையான வார்த்தை இந்த வார்த்தை தேவன் கொடுக்கிறார் வந்து, எனக்கு நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை கொடுக்கும்போது எப்போதும் வந்து பாஸ்டர் சொல்றதும் சரி, ஊழியக்காரர்கள் சொல்ற வார்த்தை சரி வந்து, ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார் வந்து தேர் இஸ் எ கண்டிஷன். ஹல்லேலூயா. நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யும் போது தான் கர்த்தர் அந்த வார்த்தை கொடுத்ததை முழுமையாக எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க தேவன் கிருபை கொடுப்பார். ஆமென். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் வந்து உன்னை கொடுக்கும் போது வந்து அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சண்டே மெசேஜ் எடுக்கும் போது நான் விரிவாக இதை குறித்து நான் பேசலாம் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். வந்து அநேக நேரங்கள் 10வது நான் இந்த சுருக்கமாக நான் சில காரியங்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் கொம்யூனிட்டிலாம் நடத்தி செல்ல நான் வாஞ்சிக்கிறேன் வந்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நீங்கள் பயப்படாதீங்களப்பா. ஹல்லேலூயா. வாழ்க்கையில வர்ற போராட்டங்களா இருக்கட்டும், கஷ்டங்களா இருக்கட்டும், துன்பங்களா இருக்கட்டும், நீ பயப்படாதே. ஏனென்று சொன்னால் பயத்தை கொண்டு வருவன் ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. வாழ்க்கையில பயத்தை கொண்டு வருவோம், பிசாசு கொண்டு வருகிறான் பயத்தை. ஏனென்று சொன்னால் ஒரு காரியம் நாங்கள் தவறி விட்டாலோ அல்லது ஒரு தவறு செய்து விட்டாலோ இன்னொரு காரியங்களை குற்றப்படுத்தி நம்ம பயத்தை கொடுத்து தேவனத்தை நம்மை பிரிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மை ஆட்டுக்குட்டியானவர், நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வந்து அவர் எங்களை அரவணைச்சு எங்களை நேசிச்சு வளர்த்துற நல்ல தகப்பன். ஆண்டவற்ற வார்த்தைகள் வந்து நீங்கள் எனக்கு விசேஷித்தவர்களப்பா. இந்த அதிகாரத்தை பார்ப்பீங்களானால் ஆண்டவர் சொல்றார் வந்து, சீசர்களை அழைத்து வந்து இது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வந்து யாருக்குன்னு சொன்னால் 12 சீசர்களுக்கும் தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா.
வேதத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், குழப்பக்கூடாது வந்து. அப்ப ஆண்டவர் வந்து இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்குறாரு வந்து சீடர்களை அழைத்து வந்து நீங்கள் போய் வந்து இன்றைக்கு நீங்க புறஜாதிகளும் போகாமல் நீங்கள் இந்த காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போங்கன்னு சொன்னார் வந்து. போய் என்னது சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போதான் அவங்க அனுப்பும்போது சொல்றாரு வந்து நீங்க போகும்போது எதை கொண்டு போகணும், எதை உடுப்போம், என்னத்தை உண்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஏன் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு விசுவாசித்தவர்கள். ஆமென். ஆண்டவருடைய அபிஷேகத்தை கொடுத்து தேவன் அனுப்புகிறார், தேவனுடைய வல்லமையை கொடுத்து தேவன் அனுப்புகிறார். அது மட்டும் இல்ல, தேவன் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஆமென். இன்றைக்கு அதே அதிகாரத்தை இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய எங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். டோன்ட் forget. ஓகே, வசனம் தெளிவாக இருக்கிறது. அவங்களுக்கு கொடுத்ததான் வந்து இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை தட்டியாண்டு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் வந்து. இந்த தேவன் வசனம் வந்து பாருங்க வந்து மத்தேயு 28:19 வந்து இந்த சீசர்களை அனுப்பின தேவன் வந்து இன்னைக்கு எங்க அனுப்புறார் வந்து, ஆகியா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஹல்லேலூயா. அனுப்பி என்ன சொல்றாரு வந்து, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே ஞானஸ்நானம். அதுதான் நாங்கள் செய்து வருகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அறியாத பிள்ளைகள், பாவத்துக்குள்ளே கட்டுண்ட பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக சுவிசேஷம் சொல்லி யாரெல்லாம் கொண்டு ஆண்டவருடைய மந்தையிலே சேர்க்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்ற வார்த்தை, நீங்கள் எனக்கு விசேஷித்தமானவர்கள். ஆமென். ஆண்டவருக்கு நீங்கள் அடிக்கடி பாச சொல்ற வார்த்தை வந்து, ஆண்டவரின் நாமத்தின் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுத்து தீர்த்து விடுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அவர் ஐஸ்வர்யத்தின் தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரை நம்பி வந்த பிள்ளைகள், நான் உயிருள்ள சாட்சியை சொல்ல முடியும், பல உயிருள்ள சாட்சிகள் இங்க இருக்கிறீர்கள் வந்து, தேவனை நம்பி வந்த பிள்ளைகளை கர்த்தர் கைவிட்டதில்லை. ஆனால் ஆண்டவர் சில காரியங்கள் எதிர்பார்க்கும் தேவன். ஆமென். நாமல் உருமாற வேண்டும், ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள், நடக்கைகள் இயேசுவை போல மாற வேண்டும். அவர் வந்து உருவாக்குற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சண்டை யாரும் நம்ம விரிவாக பார்ப்போம் வந்து. அப்ப ஆண்டவர் ஒரு 5 காரியம் குயிக்கா வந்து என்ன கொடுக்கான்னு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் வந்து. பார்த்தீங்கன்னு சொன்னால், கிருபையாலே ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆமென். யாராவது காசு கொடுத்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமா? அல்ல விலக்கிரயம் கொடுத்த சைட் ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் கொடுத்து பெற்றுக்கொண்டோமா? தேவனுடைய சொத்த கிருபை. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளும் சொல்ல முடியும் வந்து, தேவன் என்னை தேடி வந்து அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தூரம் போயினும் கர்த்தர் என்னை தேடி வந்தார், தன் ரத்தத்தை சிந்தினார். நான் அவரை தள்ளி விட்ட போதும், அவரை நான் வெறுத்த போதும், அவரை நான் தூஷித்த போதும் தேவன் என்னை வெறுத்து விடவில்லை. இந்த இயேசு நன்மை தான் உங்களிடம் இருந்தும் கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆமென். ஆனால் நேரங்கள மாம்சங்களை நாங்கள் கோபப்படுவோம், நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் செய்யவில்லையே, எனக்கு நடக்கவில்லையே, அல்ல மற்றவர்களை நேசிக்கவில்லையே எதிர்பார்ப்போம். ஆனால் இயேசு ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. ஆமென். அவங்க சொன்ன வந்து, நான் உன்னை நேசித்தது போல நீயும் நேசியப்பா. ஹல்லேலூயா. அப்புறம் முடிந்த காரியங்கள், முடிந்த அன்பை ஆண்டவரிடம் இந்த அறியாத பிள்ளைகளும் போய் சத்தியம் சொல்லும்படியாக அவங்களை கர்த்தருக்குள்ள வழிநடத்தும்படியாக இந்த மாதத்தை தேவன் நம்மை உருவாக்க விரும்புகிறார். ஆமென். அப்படி உருவாக்கும் பொழுது நாங்கள் டைம் வந்து அழகா சிஸ்டர் வாரி தேவன் வார்த்தைப்படுறார், தேவனுக்கு நாங்கள் விதைக்கிற ஒவ்வொரு மணி துளியும் கர்த்தருக்கு அது விலக்கிரியமற்றது. ஹல்லேலூயா. அது வெளியேறப்பட்டது. ஆமென். ஆண்டவர் அதுக்குரிய பலன்களை கொடுத்தே தீர்வார் சொல்றாரு. இன்னொன்னு கவலைப்படாத சொல்றாரு. வசனம் சொல்றது வந்து, நீ என்ன பேச வேண்டும் என்றதை நீ ஒன்று கவலைப்படாதப்பா. ஏன்னு சொன்னா அந்த இடத்துல ஆவியானவர் வாயிலிருந்து பேசுவார். ஆமென். அப்போது நீ ஒன்று உணர்ந்து கொள்வாய் வந்து, என் மாம்சம் பேசவில்லை, எனக்குள்ளே இருக்கிறவர் பேசுகிறார். ஆமென். எனக்குள்ளே வாசமாய் ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் பேசும்போது விடுதலை நடக்கும், கட்டுகள் உடைக்கப்படும். நீங்க சொன்ன வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றார் வந்து, பாத்தீங்கன்னு சொன்னால் கிருபையாலே நாங்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோமாம். முதலாவது காரியம். மற்ற காரியம் வந்து, நம் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆமென். பல நேரங்களில் உண்மைதான், கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், ஆண்டவரை பல தேவைகள், நாங்கள் தேவைகள் ஏராளம் உண்டு. ஆனாலும் சொல்றாரு, தேவைகளை சந்திக்கிற தேவன் உண்டு. ஆமென். மதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் போகும்போது ஒன்றையும் கொண்டு போயிருக்கீங்க வந்து, வசனம் சொல்றது வந்து, போரடிக்கிற மாட்டின் வாயை, அதுக்கு யாராவது விளக்கம் தெரியுமா? ஹல்லேலூயா. போரடிக்கிற மாட்டின் வாயை நீ கட்டாயப்பா. ஏன்னு சொன்னால் அதுக்குரிய அந்த ஆண்டவர் அதை போஷிப்பராக இருந்தால்
நமக்கு ஆண்டவருக்காக ஓடுற பிள்ளைகள் நம் தேவர்களை தேவன் சந்திக்க வல்லம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். சொல்றாங்க எதை கொண்டு போகணும் என்று சொன்ன பார்த்து 1 தீமோத்தேயு 5:18 சொல்றது, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாய என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆமென். நாங்கள் செய்கிற காரியத்தின் ஆண்டவர்கள் இருக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் தேவன் நம் தேவர்கள் எதுவாக இருந்தாலும் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்த தேவன் இந்த மாதத்தை நம் கூட இருக்கிறார். புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் தேவர்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும் அல்ல, ஊழிய பாதையிலே கடந்து செல்லும் பொழுது பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்போது சகித்துக் கொண்டுமா இருந்தால், நான் சொல்ல யாரும் உங்களை துன்பப்படுத்தும் போதோ வேதனைப்படுத்தும் போதோ நீ என் தாழ்மையை தரித்துக்கொள், நீ தாழ்மையாயிரு, எதிர்த்து பேசாதே. நான் கிறிஸ்துவின் அன்பு எப்படி காட்டினாரோ, கிறிஸ்துவை துன்பப்படுத்தும் போது பேசாமல் இருந்தாரோ, அதுபோல நாங்களும் பொறுமையாய் வாயை மூடிக்கொண்டு தேவ அன்பை வெளிப்படுத்தும் போது ஒரு காரியம் நடக்கிறது. தேவன் வந்து கடைசி நாட்கள்ல நியாயத்திற்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதுக்குரிய காரியம் அவர் அதை பார்த்துக் கொள்வார். தேவன் நாங்கள் முறுமுறுக்காதபடி ஒன்று சொல்லிவிட்டால், யாராவது நாங்கள் ஒன்று சொல்லிவிட்டால் என்ன பற்றி இப்படி சொல்லிவிட்டாலும் நான் புலம்பு போட்டு புலம்பு கொண்டு இருப்போம். வந்து எத்தனை பேருக்கு போன் அடிச்சு நான் ஒன்றுமே செய்யலையப்பா, நான் ஒரு தவறும் செய்யவில்லை, நீ தவறு செய்ய தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நான் சொல்றது, நீ புலம்புவா என்றால் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய முடியாது. ஆமென். ஆண்டவர் சமூகத்தை நாங்கள் மௌனமாக இருந்து, ஆண்டவரே நீங்க எனக்காக யுத்தம் செய்ய முடியும் கேட்கும்போது தேவன் அதுக்குரிய காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். அப்ப கூட வளர்க்கிறது வந்து அது நியாயத்துக்கு கொடுக்கிற தேவன். அது மட்டுமல்ல, 4வது காரியம் வந்து எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாராம். ஆமென். புறாவை போல கபடற்ற இருதயம். புறா பாத்தீங்கன்னா ஏன் புறா கூப்பிடுறான்னு சொன்னால், இஸ் வெரி பறவைகள்ல இஸ் வெரி இன்னசென்ட் பறவை வந்து புறாவை தான் இருக்க முடியும். ஆமென். அந்த புறாவை போல கபடத்தை இருதயம் உள்ளவளாய் நீங்கள் இருக்கிறார்கள். குழந்தைகள் போல இருதயம் உள்ள என்றால் ஆண்டு தெரியும் வந்து பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஒரு நிலைமை இருந்த பிறகு இருதயம் கருப்புள்ளதாய் மாறுகிறது. பொல்லாப்பானதை எல்லா இருதயத்தை தான் எல்லாம் புறப்படுதாங்க டைம் நேரங்களில் சொல்றது. அந்த இருதயத்தை நாங்கள் எப்படி காத்துக்கொள்வோம்? வந்து கபடற்ற இருதயத்தை இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆமென். This is the daily process. வந்து ஏன்னு சொன்னால் நாங்கள் போக்கிலும் வரத்திலும் நாங்கள் எங்கெல்லாம் எங்கள் மாம்சம் வெளிப்படுத்தோ, பேச்சுக்கள் வெளிப்படுத்தோ, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் எங்கள் மாம்சம் வெளிப்படுமா என்றால் சொல்வார்கள் இருதயத்தில் உள்ளவைகள் தானாக வெளிப்படும். ஆனால் ஆண்டவற்றை அன்பும் ஆண்டவற்றை வார்த்தையும் ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, ஆண்டவருடைய அபிஷேகத்தை நிரம்பும் பொழுது தேவ அபிஷேகம் நம்ம இருதயத்தில் நிரப்படும். ஆமென். ஆண்டவர் வந்து நாங்கள் ஞானத்தை கொடுத்து வழிநடத்த தேவன் எங்கள் ஆண்டவர் ஒருவர். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாயும் புறாவை போல கபடற்றவர்களாக இருங்களப்பா. நான் இப்படியான காரியங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னை உருவாக்குன்னு சொல்லும் பொழுது தேவன் சொல்ற வந்து நீங்கள் எனக்கு விசேஷித்தவர்களப்பா. கேட்க நல்லா வந்து வார்த்தைகள் எளிமையாக இருந்தது. எஸ், ஆண்டவருக்கு நான் விசேஷித்தவன். ஆனால் there is a quality எதிர்பார்க்கலாமே. ஆண்டவர் வந்து எங்கள் கனிகள் வெளிப்பட வேண்டும். ஆமென். ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்படுறது வந்து ஆரம்ப ஸ்டேஜ். எண்டி பாஸ் தான். ஆனால் போச்சேண்டி எடுத்து போயிட்டு முற்று முழுதாக நிலைநிறுத்திருக்கிறோனே ரட்சிக்கப்படுவான். அப்ப ஆண்டவருடைய வருகைக்கும் ரட்சிக்கப்பட்ட நாளுக்கும் இருக்கிற இடைப்பட்ட காலம், தேவன் கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளவு நமக்கு தெரியாது. ஆனா அதை தேவன் பத்திரமாய் பார்த்துக் கொள்ள முடியும் தேவன். ஆமென். அதை நாங்கள் அனுதினமும் பயபக்தியோடு ரட்சிப்பை பாத்திரத்தை நாம் சுமந்து செல்ல வேண்டுமா? ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய கிருபையுள்ள சத்திய வசனம் எங்களுடைய இருதயங்களில் புறப்பட வேண்டும். அப்படி நான் மாறவனுமாக இருந்தால் என்ன செய்வோம் சொல்லுங்க? கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் உட்கார்ந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இது ஒன்று செய்தாலே போதும். மற்ற ஓட்டமளிக்க கர்த்தர் ஆவியானவர் செய்து முடிப்பார். ஆமென். ஆனா சத்தத்தை காரியம் வந்து அது வாசிக்க தேவையில்லை, அது ஒரு முக்கியம் இல்லை. உண்ட வாய்ப்புணக்கு ஜபிச்சா போதும், உண்ட புள்ளவனுக்கு ஜபிச்சா போதும். நோ 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 நோ. ரட்சிப்பு இஸ் எ இண்டிவிஜுவல். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து salvation, every people they are individual into connect with the God. Hallelujah. உங்களுக்காக மற்றவன் ஜெபிக்கலாம். ஆனா உங்கள் மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் உருவாக வேண்டுமா என்றால் நீங்கள் தேவனோடு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல தேவனோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவன் உங்களை நடத்துவார். நீ என் மகள், நீ எனக்கு விசேஷித்தவன், நீங்க எனக்கு விசேஷித்தவன். ஏன்னு சொன்னால் காண்கிற தேவன் எங்களை நடத்தி செல்ல தேவன் என்றது. அது மட்டுமல்ல, 5வது காரியம் வந்து
இப்படியான காரியங்களுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது என்ன ஒரு காரியம் தேவன் செய்கிறார் வந்து நம்மை உருவாக்குற தேவன் ஒருவரே. ஆமென். எப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரின் ஆவி ஆத்மா ஒப்புக் கொடுத்தோமோ நாம யாருக்கு சொந்தம் இல்லை, நமக்கு சொந்தம் இல்லை. ஹல்லேலூயா. யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்றார், நம்மோடு இருக்கிறார். வந்து கொலோசியர் 4 புறம்பெயர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோசனப்படுத்தி கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நாங்கள் பிரயோசனப்படுத்த முடிஞ்ச எதிர்பார்க்கிறார். வந்து நாங்கள் சண்டை சேர்ச்சுக்கு வர ஊழியம் அதை விட நிறைய ஊழியர்கள் வந்து நிறைய ஆத்மாக்கள் நரகத்துக்குள்ள போய் கொடுக்கா. வந்து ஆண்டவர் சொல்ற வந்து இன்றைக்கு அழைத்து சகல ஜாதிகளின் சீசராக தேவன் வந்து ஆனால் ஆண்டவர் வந்து விரிவாக நாங்கள் சண்டை பார்க்க போகிறோம். வந்து எப்படி உருவாக்குறார், என்ன காரியம் செய்கிறார். வந்து இந்த மத்தேயு 10 வந்து பல வசனங்களை தேவன் கொடுத்திருக்கார். வந்து அதுக்குரிய விளக்கங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். வந்து ஆண்டவர் கொடுத்த விளக்கம் என்ன, ஆண்டவர் என்ன அதுக்குரிய என்ன காரியத்தை நம்ம வந்து எதிர்பார்க்கிறார். வாழ்ற வாழ்க்கையில தேவனுக்கு வந்து ஓடுகின்ற வாழ்க்கையில நாங்கள் குடும்பங்களை பார்க்கிறோம், குடும்பங்களாக ஓடுறோம் உண்மைதான். ஆனால் அது மட்டுமல்ல, தேவனுக்காக ஓடும்போது தேவன் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிற வந்து உருவாக்க தேவன் வந்து என்ன சொன்னாங்க. வந்து சொல்றது அவனவன் இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும், நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்பொழுது கிருபை பண்றதாகவும் உப்பால் சாரம் இருக்கணும். உப்பால் சாரம் ஏற்படுத்தினால் உப்பில்லாத பண்ணா குப்பையில போட வேண்டும். ஆமென். ஒன்னுக்கும் பிரயோசனம் இல்லை. ஆனா உப்பில்லாட்டி நான் டேஸ்டியா அறிய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு சுவையாக மாற்ற தேவன். ஹல்லேலூயா. பார்க்கும்போது நாங்கள் வந்து நாங்கள் வாழ்க்கையில வந்து நாங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கும்போது அந்த வைராக்கியம் நம்மளை உருவாக்குற தேவன் சொல்ற வந்து கர்த்தராகிய தேவனை உங்களுடைய இருதயங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணும்போது அவரோடு இணைந்திருக்கும் போது 1 பேதுரு 3:10 வந்து அவர் உங்கள் நம்பிக்கையை கொடுத்து உங்களை விசாரிச்சு கேட்கும் போது அப்போதான் சாந்தமாய் உங்களுடைய சாட்சிகளை சொல்லும்படி தேவன் சொல்றாரு. எல்லாத்தையும் கர்த்தர் வசனத்தை எழுதி வச்சிருக்காரு. ஆனால் என்ன என்றால் வசனத்தை வாசிக்க வேண்டும். நாங்கள் வந்து சண்டே மட்டும் போய்விட்டு வந்து இந்த கத்தர் கூலிஞ்சு கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் இப்போ தான் தேவன் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. ஏன்னால் நாங்கள் அப்படியே நாங்கள் போவாம இருந்தால் கத்தாவை கூப்பிடுற கூட்டத்துக்குள்ள போய் விடுவோம். ஆண்டவரே உன் நாமத்தில் ஊழியம் செய்த மாதிரி நல்லதான், தேவனுக்கு ஊழியம் செய்து கத்தர் அழைத்திருக்கிறார். ஆனால் அதே நேரம் வந்து தேவனுடைய ஆசானுடைய வாயில் என்னது எதிர்பார்ப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையை எதிர்பார்ப்பார்கள். அப்படியாக வந்தால் நாங்கள் வேதத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும். இந்த மாதத்தில் இதுவரைக்கும் வேதம் வாசிக்காத ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பாவத்திலிருந்து உட்கார்ந்து உம்முடைய வார்த்தையை நான் தியானிப்பேன். ஆண்டவரே என்னை உருவாக்குங்க. நம்ம உருவாக்குற தேவன் வந்து ஆண்டவர் எல்லாம் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார், சந்தோஷம் கொடுக்கிறார். இந்த உலகத்துல கோடி கொடுத்தாலும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தின் அனித்திய சந்தோஷம் அல்ல, ரட்சிக்க அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நீங்கள் நாங்கள் அனுபவிக்கிறோம் அல்லவா, அதை விட வெளியேறப்பட்ட சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. ஆமென். அந்த சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டுமா என்றால் ஆண்டவருடைய வார்த்தையில அந்த டைமில் சொல்லும் வந்து அப்போஸ்தலர்ல வந்து அப்போஸ்தலர் போறாங்க. நான் சண்டையா விரிவாக பார்க்க போறோம். வந்து பாடுகள் துன்பங்கள் அடிச்சு துன்புறுத்துறாங்களாம். வந்து போய் வந்து அவங்கள ஒரு பட்டணத்துல உள்ள நுழையா விடாதபடியாக துன்புறுத்தும் போது இயேசு சொன்னதை செய்யப்படுறாங்க. வந்து தூசியை தட்டி விட்டு போறாங்களாம். வந்து அவர்களுக்கு போன அவ்வளவு சமாதானமும் இயேசு சொன்ன வார்த்தையின்படி வசனத்தை ஆழமாய் தியானிப்பீங்களா இருந்தால் இவர்கள் மேல் திரும்பி வந்ததாம் பரிசுத்த ஆவியை நிரம்பி கூறுகிறார்களாம். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற வெளியேறப்பட்ட சந்தோஷம் இது கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஆமென். அப்ப பாருங்க, அவன் சொல்லி போட்டு இவங்களை அவன் உள்ள விடவில்லை. ஆண்டவர் ஆரம்பத்தை சொன்னார் வந்து இங்க ஒருத்தருக்கு பாத்திரனா இருந்தால் அந்த வீடு பாத்திரனா இருந்தால் அந்த வீட்டிலே நீங்க கூறுற சமாதானம் தாங்கி இருக்கும். அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் துன்பப்படுத்தி ஏளனப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புவாளா இருந்தால் தூசியை தட்டி விழுதவப்பா ஒன்றும் கவலைப்படாத, வார்த்தை கொடுத்தவரின் ஒரு வார்த்தை கூட தரையில் விழாதுன்னு சொன்னாங்க. வந்து அவ்வளவு சமாதானம் சீசர்களை வந்தா வந்து பரிசுத்த ஆவியிலே களி கூர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த இதே சந்தோஷம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். வந்து நாங்கள் அனுபவிக்கிறோமா? ஆண்டவர் சொல்றது அனுபவம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் அன்புகளை நாங்கள் நிரம்பி போது அதிகாலை ஆண்டவருக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுடைய வசனத்தை வாசிக்காமல் நான் ஒரு வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவதில்லை. ஆண்டவரை காலையில் நேரம் கிடைக்கும் போது நம்மளோட வார்த்தையை நான் தியானிப்பேன். ஆண்டவரே என்னோடு பேசுங்க. ஹல்லேலூயா. எழுந்திருந்து ஆண்டு நாம் ஜெபித்து முடிக்க போறோம். வந்து இந்த மாதம் சொன்னார் வந்து இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு வைராக்கியமாக இருக்கும் போது ஆண்டவருக்காக ஓடும் பொழுது ஆண்டவர் சொல்றார் வந்து நீங்கள் எனக்கு விசேஷித்தவரப்பா. அன்றைக்கு குருவிகளை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. அதாவது சொல்ல வந்து
விலை குறைஞ்ச இது காசுல வாங்குற ஒரே ஒரு சாமான் அதுதான். அதை வாங்கி இவங்க பலிகிறாங்க. இயேசு பாதுகாப்பு அந்த அடைக்கலான் குருவியை நான் மறப்பதில்லை, அதை விட நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமென். அவ யாருக்கு வாங்குற இந்த குருவிக்கும் ஆண்டவர் புஷ்பத்துக்கும் இவ்வளத்தையும் உடுத்திட்டு ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் போஷிக்கிற கர்த்தர் ஆண்டவர் தன் இமேஜிலே உருவாக்கின எங்களை பார்த்து எனக்கு நீ விசேஷித்தவப்பா, எனக்கு நீ விசேஷித்தவன். ஒன்றை ஒன்று ஆண்டவரை பார்த்து நாங்கள் கருத்திருப்போம். ஹல்லேலூயா. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உங்களோட சமத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வார்த்தை கொடுத்தவர் வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் எங்களை விசேஷித்தவளா எங்களை உருவாக்குங்க. ஆண்டவரே, ஓசி கலரபா குரபா. ஆண்டவரே, என்னை பற்றி எவர்கள் யார் என்ன செய்தான அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஆண்டவரே, எனக்கு ஒன்று தெரியும், என்னை அழைத்தவர் இன்னார் நடந்திருக்கிறேன், என்னோடு பேசுகிறவர் இன்னார் நடந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட என் கர்த்தர் ஒருபோதும் விடுவதில்லை என்றால் அவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் இமையை தொடுகிறதுக்கு சரி. ஆண்டவர் அப்படியாக எங்களை பாதுகாத்து நேசிக்கிற கர்த்தர். ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த வாக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வரும் நாட்களை விரிவாக அதை பார்க்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை கட்ட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களை உருவாக்கட்டும். அப்பா, உங்களுடைய கருப்புள்ள பட்டியம் என்னை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி உறவாட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய சம்பத்திலே ஆண்டவர் தாவீது சொன்னதுல 1000 நாள் நான் வெளியே உட்கார்ந்து பார்க்கும் ஒரு நாள் உங்களுடைய சம்பத்தில் உட்கார்ந்திருப்பது எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு சந்தோஷம் உள்ளதப்பா, எவ்வளவு சமாதானம் உள்ளது. ஆண்டவரே, ஆண்டவர் அப்படியா எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை உருவாக்குங்கப்பா. இந்த தனிநபராக ஆண்டவரே, ஆண்டவர் இந்த வார்த்தை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் உண்மை நம்பி வந்திருக்கிற புது குடும்பங்களை ஆண்டவர் உண்மை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, நீ எனக்கு விசேஷித்தவன், என்னை நம்பி நீ வந்திருக்கிறபடியால் உன்னை நான் கைவிடுவதில்லை. ஆண்டவரே, அப்படியாக ஒவ்வொரு எல்லாருக்கும் இந்த வாக்குறுதியை உரிமை பாராட்டி நாங்கள் கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. வார்த்தை அறியாதவர்கள் வார்த்தை அறியட்டும். ஆண்டவரே, வார்த்தை அறிந்தவர்கள் உமக்குள்ள என்னும் உமக்கு வைராக்கியமை ஓடட்டும். ஆண்டவரே, இந்த வேளையில் உங்களுடைய சமத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் தகப்பனே, ஆண்டவரே, இந்த உங்களுடைய கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு. ஆண்டவரே, நேற்ற வேளையில் சகலத்தையும் போஷித்து வளர்த்துற நல்ல கர்த்தரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இதை வைத்து ஆண்டவர் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே அவர்கள் விசேஷங்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மாதங்களை மட்டும் எங்களை நேசிக்கிறவரே, உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், உங்களுடைய அற்புதங்களை ஏவட்டும், உங்களுடைய அரவணைப்பு எங்கள்கிட்ட வரட்டும். ஆண்டவரே, இயேசு எங்களுக்காக ஆண்டவரே எந்த ஒன்று எதையும் எதிர்பார்க்காமல் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரேப்பா. அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும். ஆண்டவரே, உன் சமூகத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் அப்பா மிஷன் பார்த்துக்காக நான் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ வல்லமையின் கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, என் கர்த்தர் போற இடங்களில் அதிசயங்கள் அற்புதங்கள் கூட நடத்துகிற தேவன். ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைப்படி ஆண்டவரே, என் தகவலை ஏற்று பேசுவதை இருதயத்திலிருந்து பேசுகிற கர்த்தர். சுகங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், பலருடைய கண்கள் திறக்கப்படட்டும், வியாதிகள் சுகமாகட்டும். ஆண்டவரே, ஏனென்றால் அதிகாரம் கொடுத்துக்கிறீங்கப்பா. எல்லாத்தையும் செய்து முடித்து இந்த சுகத்தினை கொண்டு வாங்க. ஆண்டவரே, எங்கள் ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உங்க சமூகத்தில் எல்லாரையும் தாழ்த்துக்கிறோம். வந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தவற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் கருத்தினாலே ஆசீர்வதித்து வழிநடத்தும். சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், உண்மை ஏற்றுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படி என்று